அதே மாதிரி அரஃபாவுடைய நாளை பற்றி நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சின்ன சுருக்கமாகவோ இதாக ஹிஸ்ட்ரி பாடமாக போகிற லெவலுக்கு இல்லாமல் ஒரு சின்னதாக எங்களுக்கு கொஞ்சம் விளக்கினீங்கன்னா நல்ல ரசூல்லா சொல்கிறாங்க வந்து ஹஜ் என்றாலே அரஃபான்னு தான் சொல்கிறாங்க. அரஃபாவுக்கு மிகப்பெரிய சிறப்பு ஒன்று இருக்குது. இப்போ இந்த அரஃபாவுடைய சிறப்பை பேசுறதுக்கு முன்னால் ஒரு சிறப்பத்தை நாங்கள் பேசுகிறோம். அதே மாதிரி இப்போ இந்த ஹஜ் என்றாலே அரஃபா தினம் தானே, அதுதானே இது முக்கியம். அப்போ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் நினைவூட்டல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அரஃபாவுடைய நாளை பற்றி நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சின்ன சுருக்கமாகவோ இதாக ஹிஸ்ட்ரி பாடமாக போகிற லெவலுக்கு இல்லாமல் ஒரு சின்னதாக எங்களுக்கு கொஞ்சம் விளக்கினீங்கன்னா நல்ல ஓஷ்வான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ரசூல்லா சொல்கிறாங்க வந்து ஹஜ் என்றாலே அரஃபான்னு தான் சொல்கிறாங்க. அரஃபாவுக்கு மிகப்பெரிய சிறப்பு ஒன்று இருக்குது. இப்போ இந்த அரஃபாவுடைய சிறப்பை பேசுறதுக்கு முன்னால் ஒரு சிறப்பத்தை நாங்கள் பேசணும். என்ன சிறப்புன்னு சொன்னால் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களுடைய சிறப்பு எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரசூல்லா சொல்கிறாங்க வந்து மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த துல்ஹஜ் மாதத்தில் ஆரம்ப 10 நாளில் செய்யக்கூடிய அமல்கள் வந்து சிறந்ததாக இருக்குது என்று சொல்லி. இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஜிஹாதை விடவா, அல்லாஹ்ட பாதையில் நான் போர் செய்வோமா இல்லையா, ஜிஹாதை விடவான்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் ஜிஹாதை விட தான், ஆனால் தன்னுடைய உயிரையும் உடைமையும் அல்லாஹ்ட பாதையில் அர்ப்பணிப்பதற்காக சென்று அதில் எதையுமே திரும்ப கொண்டு வராதவரை தவிர, ஜிஹாதுக்கு போய் ஷஹீதானவருக்கு தவிர, ஷஹீதானவருக்கு தனி அந்தஸ்து இருக்குது, ஆனால் அல்லாஹ்ட பாதை போர் செய்கிறத விட இது சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்முடைய நாட்டில் வாழ்கிறோம், நமக்கு ஜிஹாத் அவசியமாகுதா? அவசியம் இல்லை. ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் தான் இந்த ஜிஹாத் என்றதும் கட்டாயமாகுது. இதை நாம் என்ன செய்யணும், பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு ஜிஹாத் கடமை இல்லை. இந்த ஜிஹாதுவை விட சிறந்த ஒரு நன்மை அடையக்கூடிய ஒரு ஷார்ட்கட்டாக இப்போ துல்ஹஜுடைய ஃபஸ்ட் ஆரம்ப 10 நாட்கள் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த 10 நாட்கள் நாம் அதிகமாக நல்ல அமல்களில் ஈடுபடணும். அல்லாஹ்வும் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு சொன்னால் வல் ஃபஜ்ர் மீது சத்தியமாக வலையாளின் அஷர் 10 இரவுகள் மீது சத்தியமாகன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 10 இரவுகள் என்னென்ற சம்பந்தமாக டிரெக்டாக நேரடியாக எந்த ஒரு அதிசயம் என்ன செய்யலை, இடம்பெறல, குர்ஆன்லேயும் இல்லை. ஆனால் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாளில் சிறப்பித்த மாதிரி வேறு எந்த 10 நாளையும் சிறப்பிக்கல. அப்போ இதுலேருந்து நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியுதா இருக்குது, அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறது இந்த 10 நாட்களில் தான். அப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்தை சத்தியமிட்டு சொல்கிறதா இருந்தால் சாதாரணமான ஒரு விஷயத்தை என்ன செய்ய மாட்டான், சத்தியமிட்டு சொல்ல மாட்டான். இது முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்புக்குரியதாக இருக்கும். அதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த ஆரம்ப 10 நாளில் வரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாள். இதுவும் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரசூல்லா சொல்கிறாங்க, மற்ற நாட்களை விட அரஃபாவுடைய நாட்களில் வந்து அதிகமான நரகவாசிகளை வந்து விடுதலை செய்கிறான். இந்த நாளில் விடுதலை செய்கிற எண்ணிக்கையை பார்க்க மற்ற நாட்களில் விடுதலை செய்யக்கூடிய எண்ணிக்கை வந்து குறைவாகத்தான் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு நரக விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக என்ன செய்யப்படுதுன்னு சொல்லி இந்த அரஃபாவுடைய நாள் இருக்குது. இந்த அரஃபாவுடைய நாளில் தான் வந்து ரசூல்லா அரஃபாவுடைய நோன்பையும் கற்றுத்தர்றாங்க. அரஃபாவுடைய நோன்புக்கு என்ன சிறப்பு, முந்தின ஒரு வருஷத்துக்கும் பிந்தின ஒரு வருஷத்துக்குரிய பாவ பரிகாரமாகவும் அந்த நோன்பு இருக்குது. இப்போ நம்ம யோசிக்கிறோமா இல்லையா, பல படங்களை பார்த்துட்டு ஒரு டைம் ட்ராவல் பண்ண தெரிஞ்சால் நமக்கு நல்லா இருக்குமே, நான் கடந்த காலத்தில் செஞ்ச பாவங்களை சரி செய்கிறதுக்கும் ஃப்யூச்சரில் நமக்கு என்ன நடக்கும்ன்றதை பார்க்கணும் நம்ம ஒரு ஆசைப்படுவோமா இல்லையா. இஸ்லாத்தை கூறக்கூடிய ஒரு டைம் ட்ராவல் ஒரு இது. முந்தின ஒரு வருஷத்துக்குரிய பாவத்தையும் பிந்தின இருக்கக்கூடிய ஒரு வருஷத்துக்குரிய பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நோன்பை ரசூல் கற்றுத்தர்றாங்க. அதே மாதிரி இந்த நாளில் தான் வந்து ரசூல்லா வந்து 23 ஆண்டு காலமாக எதை இஸ்லாம் என்று சொல்லி மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சு வந்தாங்களோ அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து ஒரு உரையாக மக்களுக்கு வழங்குறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் என்னென்னு சொன்னால், இஸ்லாம் பூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு நாளும் இந்த நாள் தான். இப்படி ஏராளமான சிறப்புகளை வந்து ரசூலுல்லாஹ் வந்து இந்த அரஃபாவுடைய தினத்துக்கு வந்து வழங்குறாங்க. இப்போ பொதுவாக வந்து அரஃபா என்ற பேர் வந்து என்னென்னு சொன்னால், ஹஜ் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே ஹாஜிகள் வந்து பிறை 9 வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அரஃபாவில் வந்து என்ன செய்யணும், ஒன்று கூடணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து கட்டளையிடுறாங்க. அந்த ஒன்று கூடாட்டி வந்து ஹஜ்ஜே என்ன செய்யாது, முழுமையடைய வித்தியாசமே அரஃபால தங்குறது தான். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த அரஃபால தங்குறது. அதுக்கு பிறகு என்னது, முஸ்தலிஃபாவுக்கு போவாங்க. இதுதான் வந்து அரஃபாவுடைய தினம். அந்த ஒரு நாள் தான் பெரிய 9 தான் ஹாஜிகள் அரஃபாவில் ஒன்று கூடணும். ஹாஜிகள் அல்லாதவங்க என்ன செய்யணும், நோம்பு பிடிக்குமாறு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து வலியுறுத்துறாங்க. இதுதான் வந்து அரஃபா சம்பந்தமான ஒரு விளக்கமாக இருக்குது. ஷோர்ட்டாக முடிச்சுட்டு நினைக்கிறேன் நான். அல்ஹம்துலில்லாஹ். ரஹீம், நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லி தந்தீங்க, எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயத்த சொல்லி தந்தீங்க. அப்போ அப்துல்லா, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி தர்றீங்களா? அது என்னது, ஹஜ்ஜத்துல் வதால என்ன நடந்த,
அங்கே என்ன நடந்துச்சு, அது ஏன் அவ்வளோ சிறப்பு இதாக நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் சொல்லி தர்றீங்களா? நான் வந்து உங்களுக்கு ஒரு வரலாற்று சம்பவத்திலேருந்து இந்த அரஃபா இறுதி பேருடைய தொடங்குகிறேன். கலீஃபா உமர் அவர்களுடைய ஆட்சி காலம். ரசூலுல்லாஹ் வந்து 23 வருட காலம் பிரச்சாரம் பண்ணாங்க. அல் குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்படுது. அந்த 23 வருட கால பிரச்சாரத்தையும்